இந்த வீடியோவில் பிளெக்ஸ் அண்ட் இம்பலர் மாடல் வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோ ரஃபிங் டூல் பாத் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதோட வீடியோ லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன். ஃபினிஷிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டூல் பாத்தில் போனீங்கன்னா பிளெக்ஸில் போனோம்னா கப்னா கப் தனியாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம், பிளேட்னா பிளேட் தனியாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளேடு ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனு பிளாக்கு என்ன டூல் எல்லாமே சேம் தான். இதில் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல கப்னா கப்பை செலக்ட் பண்ணிக்காங்க, செரட்னா செரட் லெவலில் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே சேம் தான். லெஃப்ட் சைடு பிளேனா லெஃப்ட் சைடு பிளேட்டு, ரைட் சைடுனா ரைட் சைடு பிளேட் இதில் வந்து லெவலில் செட் பண்ணிவிட்டு மிஷினிங்கில் போனீங்கன்னா ஒரு பிளேட் தான் மிஷினிங் பண்ண சொல்கிறோம். எல்லா பிளேட்டும் மிஷின் பண்ணால் டைம் ஆகும். அதனால் ஒரு பிளேட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மிஷினிங்கில் போனீங்கன்னா கட்டிங் டைரக்ஷன் கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்செட் இருக்குது. இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல தான் ஒர்க் ஆகும். ஆஃப் அப்படின்னா சிங்கிள் பாஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆப்செட் டவுன் அப்படின்னா அந்த செரட் ப்ரொஃபைலுக்கு ப்ரொஜெக்ஷனாக ரன் ஆகும். ஆப்செட் அப் கொடுத்தீங்கன்னா கப் ப்ரொஃபைலுக்கு ப்ரொஜெக்ஷனாக ரன் ஆகும். மெட்ஜு கொடுத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஆப்டிமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மிஷினிங் ஆல் பேஸ் அப்படின்னா டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஒரு பிளேட் மட்டும் மிஷினிங் பண்ணிவிட்டு மற்ற வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அதனால் லெஃப்ட் சைடு நான் இப்போ மிஷினிங் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ப்ளிட்டர் பிளேட் இல்லை. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட்டர் பிளேன் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டர் பிளேன் மட்டும் தனியாக மிஷினிங் பண்ணணும்னா அந்த ஆப்ஷனில் வச்சுக்கலாம். இல்லாட்டி லெஃப்ட் சைடு பிளேடு ஸ்ப்ளிட்டர் பிளேட் ரெண்டுமே ஒரே நேரத்தில் மிஷினிங் பண்ணிட்டு ரொட்டேஷன் பண்ணுறா கூட நம்ம பண்ணிக்கலாம். டூல் பாத்தில் போயிட்டு ரைட் ஹேண்டு ஸ்ப்ளிட்டர் பிளேட் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு பிளேடு ரன் ஆகும், ஸ்ப்ளிட்டர் பிளேடு ரன் ஆகும். டூல் பாத் ஜென்ரேட் பண்ண பின்னாடி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு பிளேட் மட்டும் ஜென்ரேட் பண்ணுறேன். வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல தான் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா போதும். இது மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்ப்ளிட்டர் பிளேடோட எப்படி மிஷினிங் பண்ணுற சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டூல் பாத் போயிடுறான், பிளேட் மிஷினிங் போயிட்டு எல்லாமே சேம் தான். எவ்வளோ டெப்டா கட் கொடுத்துட்டு ஸ்பைடல் வேணா ஸ்பைடல் டிக் பண்ணிக்கலாம். வந்து லெஃப்ட் ஹேண்டு ஸ்ப்ளிட்டர் பிளேட் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணுறேன். 2 lakhs வந்து கப் நார்மல் கொடுத்துட்றோம். இது மாதிரி பிளேட் மட்டும் தனியாக மிஷினிங் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். மிஷினிங் பண்ணிட்டு ரொட்டேஷன் பண்ணிக்க வேண்டியது. டூல் பாத்தில் போனீங்கன்னா டூல் பாத் எடிட்டில் போயிட்டு ரொட்டேஷனில் போயிட்டு எத்தனை ரொட்டேஷன் வேணுமோ நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எக்ஸாம்பிள் ஒன்று வந்து 180 டிகிரி மட்டும் ரொட்டேஷன் பண்ணால் போதும். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணீங்கன்னா ஆப்போசிட் போயிடும். இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு கொலிஷன் கவ் செக் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் ஏரியா கப் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னா டூல் பாத்தில் போனீங்கன்னா கப் ஃபினிஷிங் தனியாக இருக்கும். அது செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஃபுல்லாக எல்லாமே சேம் தான். எவ்வளோ ஸ்டெப் ஓவர் எவ்வளோ ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ டாலன்ஸ் சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மிஷினிங்கில் போனீங்கன்னா கட்டிங் டைரக்ஷன் மட்டும்தான் கேட்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த கப் ஃப்ளோர் ஏரியா மட்டும் தனியாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ரொட்டேஷன் பண்ணிக்க வேண்டியதான். 3D சிமுலேஷன் பார்க்குறேன்னா பார்க்கலாம். மிஷின் MDD ஃபைல் இருந்துச்சுன்னா அதை லொக்கேட் பண்ணிவிட்டு நம்ம 3D சிமுலேஷன் பார்த்துக்கலாம். இது மாதிரி பிளெக்ஸ் மாடல் வந்துச்சுன்னா கூட ஈஸியாக ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமானது அந்த லெவலில் செட் பண்ணுறது தான் கொஞ்சம் இம்பார்ட்டான விஷயம். மற்றபடி டூல் பாத் ஆப்ஷன் ஃபுல்லாக சிம்பிளாக தான் இருக்கும். இது மாதிரி பிளெக்ஸ் அண்ட் இம்பலர் மாடல் வந்துச்சுன்னா நம்ம மிஷினிங் பண்ணிக்கலாம். இது 3D சிமுலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளெக்ஸ் மிஷினிங்கில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.